Question number 4. What is a point estimation? A point estimation involves use of sample data to calculate a single value. நம்ம இந்த டேட்டாஸை வச்சுட்டு ஒரு சிங்கிள் நியூமெரிக்கல் வழியாக கன்க்ளூஷன் கொண்டு வரோம். Estimate unknown population parameter. For example, the mean height of 145 cm from a sample of 15 students is a point estimate for the mean of the class height of class 100 students. 100 students உள்ள கிளாஸ்ல இருந்து 15 students நம்ம டேட்டா எடுத்து அதில் மீன் ஹைட் வந்து 145 எடுக்கிறதுக்கு பேர் தான் பாயிண்ட் எஸ்டிமேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. வாட் இஸ் அன் இன்டர்வல் எஸ்டிமேஷன்? இன்டர்வல் எஸ்டிமேஷன் யூஸ் ஆஃப் சாம்பிள் டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வருவோம் ஒவ்வொரு ஸ்கூலில் போயிட்டு to calculate the interval possible values of an unknown parameter. So interval சொல்றது இந்த ஹைட்ல இருந்து இந்த ஹைட் 140 சென்டிமீட்டர்ல இருந்து 145 சென்டிமீட்டர், அப்புறம் 145ல இருந்து 150 இந்த மாதிரி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் the interval estimate for the population means இப்போ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 101.01 to 102.63. this gives a range. the range வந்து மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துருக்கதா ரேஞ்ச் அப்படிங்கிறோம். ஸோ மினிமம் வேல்யூ வந்து லெஃப்ட் சைடு லிமிட்டும் மேக்ஸிமம் வந்து ரைட் சைடு லிமிட்டையும் நம்ம சொல்கிறோம். திஸ் கிவ்ஸ் எ ரேஞ்ச் வித்தின் விச் த பாப்புலேஷன் மீன் இஸ் மோஸ்ட் லைக்லி டு பி லொக்கேட்டட். இந்த லோயர் லிமிட் அப்பர் லிமிட் பிட்வீனில் தான் நமக்கு அந்த பாப்புலேஷன் மீன் இருக்கும். இதை தான் இன்டர்வல் எஸ்டிமேஷன். இந்த இன்டர்வல் பாருங்கள், லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இன்டர்வல்குள்ளே நம்ம ரெக்கார்டு பாப்புலேஷன் மீன் இருக்கிறது இன்டர்வல் எஸ்டிமேஷன். What is confidence interval? A confidence interval is a type of estimate computed from statistics of the observed data that might contain the true value of unknown population parameter. The numbers at the upper and the lower end of the confidence interval. Confidence interval நமக்கு கொடுத்துருவாங்க, ஒரு இன்டர்வல் இருக்கும். அந்த இன்டர்வலுக்கு வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட் நம்ம கால்குலேட் தெரியும் உங்களுக்கு. இஸ் கால்ட் த கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ். இந்த அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டை கான்ஃபிடன்ட் லிமிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த மீன் இஸ் 7.4 வித் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் 5.4லேருந்து 9.4. இது 5.4ங்கிறது லோயர் லிமிட், 9.4ங்கிறது அப்பர் லிமிட், மீன் வேல்யூ வந்து 7.4. ஸோ இந்த 5.4 9.4 கான்ஃபிடன்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்வல் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்னு சொல்கிறோம். Then the numbers 5.4 and 9.4 are the confidence limits. What is null hypothesis? Give an example. Null hypothesis is a type of hypothesis that proposes no statistical significance that exists in a given observations. நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் தான் அப்சர்வேஷன் அப்படிங்கிறோம். நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருந்த டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் the average time of cook specific dish in 15 minutes. This is 15 minutes. ஒரு டிஷ்ஷை நம்ம குக் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக 15 மினிட்ஸ் ஆகுது. த நல் ஹைபாதசிஸ் would be stated as the population mean is equal to 15 minutes. H0 இங்கே கோலன் போடணும், கோலன் போட்டு மியூ போடுறதுக்கு பேர் 15. இதுதான் நம்ம நல் ஹைபாதசிஸ் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8. டிஃபைன் அல்டர்னேட்டிவ் ஹைபாதசிஸ். Alternative hypothesis is the hypothesis that is contrary to the null hypothesis and it is denoted by H1. H0 அப்படின்னா null hypothesis. For example H1 அந்த H0 க்கு பதிலா இங்க H1 போட்டா alternate hypothesis. Mu is equal to 15. Mu equal to 15. Then the alternative hypothesis will be H1 mu is not equal to 15 or H1 mu less than 15 or H1 mu greater than 15. ஸோ இப்போ 3 கேஸ் வரும் பாருங்க. அல்டர்னேட்டிவ் ஹைபாதசிஸ் மியூ ஈக்குவல் டு 15னா நல் ஹைபாதசிஸ்னு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மியூ லெஸ் தேன் 15ஆக இருக்கும், மியூ கிரேட்டர் தென் 15ஆக இருக்கும். தட் இஸ் மியூ நாட் ஈக்குவல் டு 15ங்கிறது தான் மெயின் கான்செப்ட். கொஸ்டின் நம்பர் 9. டிஃபைன் கிரிட்டிக்கல் ரீஜியன். The critical region is the region of values correspond to the rejection of null hypothesis at some chosen probability level. So in the interval பாருங்க diagram, the two-tailed test, the critical region is given below. Critical region வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பாக்ஸில் பாருங்க
இந்த ஆல்ஃபா பை 2 அப்படிங்கிற ஒரு ரீஜனும் இந்த பக்கம் ஒரு ஆல்ஃபா பை 2 ரீஜன் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு ரீஜன் ரைட் சைடு ரீஜனை தான் நம்ம கிரிட்டிக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிமிட் வந்து லோயர் லிமிட், இந்த லிமிட் வந்து அப்பர் லிமிட். இந்த இன்டர்வல் தான் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படிங்கிறோம். வேர் ஆல்ஃபா இஸ் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இந்த ஆல்ஃபா பை 2 இந்த ஆல்ஃபா பை 2 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஆல்ஃபா கிடைக்கும். அதை தான் நம்ம ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் ஆல்ஃபா பை 2 ஆல்ஃபா அப்படின்னா ஆல்ஃபா தான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸாக சொல்கிறோம். நமக்கு இந்த கொஸ்டினில் இதெல்லாம் தேவைப்படுது. நெக்ஸ்ட் டிஃபைன் கிரிட்டிக்கல் வேல்யூ. Critical value is a point on the test distribution compared to the statistics determine whether to reject null hypothesis. It depends on the level of significance. Level of significance நம்ம அந்த ஆல்ஃபா பார்த்தோம் பாருங்க, இந்த ரெண்டு வேல்யூ. இப்போ டோட்டலாக இந்த டயக்ராம் வந்து 100% டயக்ராம் வந்து 100% மீன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஷேடட் ரீஜனை பற்றி நீங்கள் ஒரு இந்த ஷேடட் ரீஜன், இங்கே ஒரு ஷேடட் ரீஜன் இருக்குது. சப்போஸ் இங்கே 15 இங்கே ஒரு 15% இருக்கதான் இருந்துச்சுங்க. ஆல்ஃபா பை 2ங்கிறது 15%, ஆல்ஃபா பை 2ங்கிறது 15%, ஆல்ஃபாங்கிறது 30%. இப்போ நான் ஷேடட் ரீஜன் வந்து 70%. இந்த போர்ஷன் வந்து 70% ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு 15 இங்கே ஒரு 15 டோட்டலாக 100 வந்துடும். ஸோ இப்போ இந்த இதை தான் நம்ம லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறோம். ஆல்ஃபா அப்படிங்கிறது 30% தான் நம்ம சிக்னிஃபிகன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இஸ் 90%. ஸோ இப்போ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் நம்ம 70 சொன்னதுக்கு போல இப்போ 90 அவங்க சொல்லியிருக்காங்க. 90% அப்படின்னா இப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இந்த அன்ஷேடட் போர்ஷன், இப்போ இந்த போர்ஷன் இருக்கு பாருங்க, ஷேட் பண்ணாத போர்ஷன் 90 அப்படின்னா பேலன்ஸ் 10 இருக்கும் பாருங்க. அந்த 10 தான் லெஃப்ட் சைடில் ஒரு 5% ஆகும், ரைட் சைடில் 5% ஆகும் டினோட் பண்ணுறோம். அதை தான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறோம். ஆல்ஃபாங்கிறது 5%. இப்போ லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து 90% அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் மீது என்ன இருக்கும், 10% இருக்கும். அந்த 10 தான் இங்கே 5 நம்ம பிரிச்சிருக்கோம். ஆல்ஃபா பை 2 ஆல்ஃபா பை 2. ஆல்ஃபாங்கிறது 10%. தென் த கிரிட்டிக்கல் வேல்யூ இஸ் 1.645. இது நம்ம டேபிளில் புக்கில் டேபிள் கொடுத்துருக்காங்க, அதில் மெமரி பண்ணிக்கோங்க. Next, define the level of significance. The level of significance defined as the probability of rejecting null hypothesis by the test when it is really true, which is denoted by alpha. Type 1 error, the alpha அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, for example, the level of significance is 0.1. 0.1ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ 90% வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல்னா ரிமைனிங் வந்து 10%. 10% அப்படின்னா 10/100. 10/100 அப்படிங்கிறப்ப 10 இங்கே 10/100 கேன்சல் பண்ணும்போது 1/10 வரும். 1/10 தான் 0.1 சொல்கிறோம். ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.1. 90% அப்படின்னா ஆல்ஃபாங்கிறது 10% தான் 0.1 அப்படிங்கிறோம். வாட் இஸ் டைப் 1 எரர்? In statistical hypothesis testing, type 1 error is rejection of null hypothesis. Example, type 1 error includes test shows that patient have a distance, he does not have disease, a fire alarm going on indicating a fire when there is no fire. An experiment indicating the medical treatment should cure a disease when fact it does not. Next, சிங்கிள் டைல் டெஸ்ட். இப்போ இந்த ஆல்ஃபாவில் நம்ம ரெண்டு சைடும் பார்த்தோம்னா இது 2 டைல் சைடு. இங்கே ஆல்ஃபா பை 2 இங்கே ஆல்ஃபா பை 2 ரெண்டையும் மீன் பண்ணிங்கன்னா 2 டைல் டெஸ்ட். ஒன் சைடு மட்டும் லெஃப்ட் சைடோ அல்லது ரைட் சைடோ சொன்னீங்கன்னா தான் அது வந்து சிங்கிள் டைல் டெஸ்ட் அப்படிம்பாங்க. A single tile test or one tile test ன்னு சொல்லுவோம். is statistical test in which the critical area of a distribution is one sided, that is either greater than or less than the certain value. அதாவது இந்த லிமிட்டுக்கு கிரேட்டராக இருக்கும் இந்த பக்கம் இருக்கிறது, ஆர் லெஸ் தேன்னா இந்த பக்கம் உள்ளது. அதுதான் ஒன் சைடட் அப்படிங்கிறது. பட் நாட் போத். நல் ஹைபாத்தசிஸ் ஹெச் நாட் ஈக்குவல் டு மியூ, ஹெச் நாட் மியூ இஸ் ஈக்குவல் டு 16.91 அப்படின்னா the alternative hypothesis மியூ கிரேட்டர் தென் 16.91 இருக்கும், ஆர் லெஸ் தென் 16.91 இருக்கும், ஆர் ஒன் டைல் டெஸ்ட் less than or greater than அந்த கிரிட்டிக்கல் ரீஜனுக்கு லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ மீன் இருக்கிறது பேர் தான் நமக்கு ஒன் டைல்